மிகுந்த எழுச்சியோடும் உணர்ச்சி பெருக்கோடும் உரிமை வேட்கையோடும் தமிழ் இன உணர்வோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அருமையான இந்த கருத்தரங்கம் தமிழ் ஈழம் இனப்படுகொலை தீர்வு என்ற 3 வார்த்தைகளை எடுத்து சொல்லி நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நினைவு கூறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்திலே கருத்தரங்கத்திலே தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருமை தோழர் அருள்வொளி அவர்களே, வரவேற்புரையாற்றிய அருமை தோழர் வீரப்பனவர்களே, நோக்க உரையாற்றிய அருமை தோழர் பகுத்தறிவு விஜி அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர்கள் குமரகுரு, வெற்றிவேல், முத்து ஆகிய தோழர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கிற அருமை தோழர் அசோக் குமார் அவர்களே, இந்த அறிவார்ந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிற அருமை தோழர்கள் மில்லர் மணி, குமரகுரு, இளங்கோ, தீனா உள்ளிட்ட தோழர்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய நான் என்னாலும் மதித்து போற்றக்கூடிய அருமைக்குரிய அரிமா பாண்டியன் ஐயா, தமிழ் மல்லன், சடகோபன், அன்பரசன், முத்தமிழ் செல்வன் உள்ளிட்ட தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நம்முடைய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சோழ மண்டலத்தில் கட்டி காத்து வரக்கூடியவர், தொடக்கத்திலே இங்கே அவரை அறிமுகப்படுத்தியதற்கு ஏற்ப பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புவதற்காக, ஈழ விடுதலை கருத்துக்களை பரப்புவதற்காக அளப்பரிய தியாக வடுக்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி பெரியார் செல்லும் அவர்கள் ஈழ விடுதலைக்கான அந்த செய்திகளை எல்லாம் பட்டியலிட்டு இங்கே ஒரு வகுப்பு எடுப்பதை போல் நடத்தி இருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து உரையாற்றிய நம்முடைய தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர், தமிழ்நாட்டினுடைய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், மிகச்சிறந்த இன உணர்வாளர் அருமை தோழர் தனியரசு அவர்கள் அவரை போலவே ஈழ விடுதலைக்கான கருத்துக்களை எடுத்து சொன்னது மட்டுமல்ல, இன்றைக்குள்ள கள நிலவரத்தை படம் பிடித்து காட்டி தமிழர்கள் மொழி உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களே, இன உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களே, உரிமை வேட்கை இல்லாமல் இருக்கிறார்களே, எங்கோ ஒரு திரைப்பட நடிகன் வந்தால் கோடிக்கணக்கிலே சென்று குவியலாக செத்து மடிவதை கூட விருதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, ஒரு கூட்டத்திற்கு, இப்படிப்பட்ட அறிவார்ந்த ஒரு கூட்டத்திற்கு வருகை தந்து அமர்ந்து கேட்டு குறைந்தபட்சம் உணர்ச்சி பெறுவதற்கு கூட தயாராகாமல் தமிழ் உணர்வு பட்டு போய்விட்டதே என்கின்ற ஆதங்கத்தோடு மிக சிறப்பாக எடுத்து சொல்லி உரையாற்றி அமர்ந்திருக்கிற அருமை தோழர் தனியரசு அவர்களே, தோழர்களே, நிறைவாக இங்கே உரையாற்ற இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர், ஒரு குடும்பம் என்று சொன்னால் அண்ணன் தம்பி பாச உணர்ச்சி குடும்பத்திலே மட்டுமல்ல, கொள்கையிலே பரப்புவதிலும் கொள்கையை காப்பதிலும் எப்படி எங்கள் தலைவர் வைகோ அவர்களும் அவர் தம்பி ரவிச்சந்திரனும் மருது சகோதரர்களைப் போல இணைந்து சிறப்பாக பணியாற்றுகிறார்களோ, அதே மாதிரி நம்முடைய அருமை சகோதரர் வேல்முருகன் அவர்களோடு இணைந்து இந்த தம்பிகள் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய தங்க கம்பிகள், உரிமை வேட்கைக்காக கிளர்ந்தெழக்கூடிய கொள்கை சிங்கங்கள் என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையிலே வருகின்றிருக்கிற அருமை தோழர் திருமால் வளவர் அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பரிவன்பான வணக்கம்.
உரையாற்ற எவ்வளவோ எண்ணங்கள் மனதிலே அலைமோதிக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மிக சுருக்கமாக இந்த தலைப்பிலே குறிப்பிட்டிருக்கிறீர்களே தமிழ் ஈழம், அந்த வார்த்தையே பலருக்கு கசக்கிறது. தமிழ்நாடு என்கிற வார்த்தை பலருக்கு கசக்கிறது. திராவிடம் என்கிற வார்த்தை பலருக்கு எட்டிக்காயாக இருக்கிறது. பெரியார் என்ற சொல், புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற சொல் பலரை கிளர்ச்சியிலே, கசப்புணர்விலே, வன்முறைக்கு நேரடியாக களமாடுவதிலே தூண்டுகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் தமிழ் ஈழம் என்கிற சொல் இருக்கிறதே, எவ்வளவு அருமையான சொல். ஈழம் என்கிற வார்த்தையே நம்முடைய தூய தமிழிலே இதழ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா, நம்முடைய ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், தமிழ் மன்னர் அவர்கள். தமிழ் மொழிக்கே உள்ள சிறப்பு இந்த நகரம். உலகத்தில் எந்த மொழிக்கும் அப்படிப்பட்ட எழுத்து கிடையாது, சொல் கிடையாது. அப்படி ஈழம் என்கிற சொல், அதிலே தமிழ் ஈழம் என்கிற சொல் இன்றைக்கும் பலருக்கு கசக்கக்கூடிய நேரத்தில் அதைத்தான் நாங்கள் உயர்த்தி பிடிப்போம். தலைவர் பிரபாகரன் கொடுத்த புலிக்கொடியை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். தலைவர் பிரபாகரன் எழுப்பிய தமிழ் ஈழம் என்கிற அந்த முழக்கத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தமிழ் ஈழம், தமிழ் ஈழம் என்று சொன்னதற்காக நடந்த இனப்படுகொலை உலகத்திலே எந்த நாட்டிலும் சந்திக்காத இனப்படுகொலை. அருமை தோழர்களே, ஒரு நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றின் பக்கங்களை பார்த்தால் தெரியும். பல நாடுகளிலே விடுதலை கிளர்ச்சிகள் நடந்தன, நடந்து கொண்டிருக்கின்றன, நாளைக்கும் நடக்கும். ஆனால் ஈழத்திலே அந்த விடுதலை போரை அடக்குவதற்கு, நசுக்குவதற்கு, சிதைப்பதற்கு அங்கிருந்த சிங்கள காடையர்கள் உலக வல்லரசுகளின் ஒத்துழைப்போடு, துணையோடு அழித்த நடவடிக்கை இருக்கிறது, இனப்படுகொலை இருக்கிறது. இன்னும் 1000 ஆண்டு காலம் போனாலும் நம் மனக்கண்ணிலே அந்த துயரம், அந்த கொடுமை என்றைக்கும் மறையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இனப்படுகொலை என்கிற தலைப்பை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு என்ன தீர்வு? இதை இப்படியே விட்டுக் கொண்டு செல்ல முடியுமா? தோழர் தனியரசு குறிப்பிட்டார், கூட்டம் கேட்கறதுக்கே ஆள் இல்லையே, தமிழ் உணர்வாளர்கள் இல்லையே, உங்கள் பெயரிலே தமிழ் இல்லையே, நீங்கள் வணங்குகிற ஆலயத்திலே தமிழிலே அர்ச்சனை இல்லையே, நீங்கள் சென்று இருக்கிற அரசு அலுவலகத்திலே தமிழிலே கோப்புகள் இல்லையே, படிக்கிற கல்லூரியிலே தமிழிலே பாடம் இல்லையே, எங்கே இருக்கிறது தமிழ் என்று அருமையாக அவர்கள் தனியரசவர்கள் இங்கே எழுப்பினார்களே. அது ஒருபுறம் இருந்தாலும் கூட அதோடு சேர்த்து இந்த இனப்படுகொலைக்கு தீர்வு காண வேண்டிய கடமை தமிழராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு, உலகப்பந்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. எனவேதான் அந்த உரிமை கிளர்ச்சியை தூண்டிவிடுவதற்கு, தூண்டிவிட்டு எரிந்து கொண்டிருக்கிற கிளர்ச்சியை அணையாமல் காப்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த அற்புதமான செயலிலே ஈடுபட்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன், இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அதற்கு சமமாக முதியவர்களும் வந்திருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலே குறிப்பிட்ட மாதிரி இந்த அரங்கத்தை நான் ஒரு சராசரி அரங்கமாக பார்க்கவில்லை, இது ஒரு அறிவார்ந்த அரங்கமாக இருக்கிறது. ஐயா தமிழ்மல்லன் அவர்களோ, சடகோபன் அவர்களோ, தோழர் அன்பரசன் அவர்களோ, பெரியார் இயக்கத்தை சார்ந்த தோழர்களோ இங்கே வந்து முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கருத்துக்களை கேட்க முடியாதா? இந்த கருத்துக்களை புதுப்பிக்க முடியாதா? நம்முடைய உணர்ச்சிகளை மீண்டும் அணையாமல் காத்துக்கொள்ள முடியாதா என்கின்ற உணர்வோடுதான் அவர்கள் வேலைகளை எல்லாம் போட்டுவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி இளைஞர்களை திரட்டி இருக்கிறது என்று சொன்னால் வந்திருக்கிற இளைஞர்கள், புதிய இளைஞர்கள், உங்கள் உடையிலே வேறுபாடு தெரிகிறது, உங்கள் தலைமுடியை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்களே அதிலே வேறுபாடு தெரிகிறது, உங்கள் பழக்க வழக்கங்களிலே வேறுபாடு தெரிகிறது.
ஆனால் எதிலே நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கருத்துக்களை எல்லாம் எங்கே தெரிந்து கொள்வது? பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் இது இருக்குமா? இருக்காது. மற்ற கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களிலே இதை கேட்க முடியுமா? அது முடியாது. பிறகு எங்கே செல்வது? தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தக்கூடிய இந்த கூட்டத்திலே தான் தமிழ் என்றால் என்ன, தமிழ் மொழி என்றால் என்ன, தமிழ் உணர்வு என்றால் என்ன, இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற அருமை தம்பிகளே, என் மகனுக்கு நிகரான வயதை உடைய தோழர்களே, உங்களிடம்தான் இந்த கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். உமர் முக்தார் என்ற ஒரு திரைப்படம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். லிபியா நாட்டு விடுதலைக்காக போராடிய அந்த போராளியுடைய வாழ்க்கை வரலாறு. அந்த திரைப்படத்தை இப்பொழுது போட்டு பார்த்தால் கூட ஈழத்திலே எப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்ததோ அவைகள் எல்லாம் அந்த நாட்டு விடுதலையிலே காட்சிப்படுத்தி இருப்பார்கள். அந்த போராடிய ஒரு கிழவன், அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே பெரியாரை போல இருக்கும். வட்டமான கண்ணாடி, நீண்ட தாடி, வெள்ளை முடி, அந்த 80 அகவையை நெருங்கக்கூடிய அந்த போராளிக்கு அரசு தூக்கு தண்டனை கொடுக்கும். தூக்கு தண்டனை கொடுத்த நேரத்தில் தூக்கு மேடைக்கு அவனை அழைத்துக் கொண்டு வருவார்கள். அவரை அழைத்துக் கொண்டு வந்து தூக்கு மேடையிலே நிறுத்தி கழுத்திலே தலையிலே ஒரு கருப்பு துணியை சுற்றுவார்கள். சுற்றிவிட்டு தூக்கு கயிறை அவன் கழுத்திலே மாட்டுவார்கள். அப்படி கழுத்திலே மாட்டிய பிறகு அதற்கான ஒரு விசைப்பொறியை அழுத்திய உடனே அவர் நின்று கொண்டிருக்கிற தளம், கீழ் தளம் இருக்கிறது, அது அகன்று போகும். அப்படியே தொங்குவாரு. ஒரு சில நிமிடங்களிலே கழுத்து நெருக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டு கீழே சாய்வார். கடைசியான அந்த காட்சி. அப்படி சாய்ந்து விடுகிற போது அவர் அணிந்திருக்கிற மூக்கு கண்ணாடி கீழே விடும், கலண்டு விடும். அப்படி கலண்டு விழுந்த கண்ணாடியை பார்வையாளர் வரிசையிலே ஒரு மூலையிலே நின்று பார்த்து கொண்டிருந்த அவனுடைய பேர பிள்ளை 8 வயது சிறுவன் ஓடி வந்து அந்த கண்ணாடியை கையில எடுப்பான். கையில எடுத்து அவன் போட்டுக் கொள்வான். கண்ணாடி போடுற வயசு அவனுக்கு இல்லை. அவனது கண்ணாடியாக பார்க்கவில்லை, போர்க்கருவியாக பார்த்தான். தாத்தா உயர்த்தி பிடித்த போர்க்கருவியை பேரப்பிள்ளை உயர்த்தி பிடித்திருக்கிறான். நாட்டு விடுதலை என்பது அந்த கிழவனோடு முடியவில்லை, இதோ அடுத்த தலைவரை வந்துவிட்டது என்று அந்த திரைப்படம் சொல்லுகிறது. அந்த உணர்வோடு தான் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களாக உங்களை நான் பார்க்கிறேன். என்ன தீர்வு என்று சொல்லி இருக்கிறோமே. 4 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையில் படித்த நண்பர்களுக்கு தெரியும், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு சில நாடுகளிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாடுகளின் பட்டியலில் நம்முடைய தாய் திருநாட்டுக்கும் உண்டு. அப்படி இந்த இயக்கத்தை தடை செய்ததை கண்டித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் வைகோ அவர்கள் வழக்கு தொடுத்து 15 ஆண்டுகளாக சென்னை நீதிமன்றத்தில், டெல்லி நீதிமன்றத்தில், உதகையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிற நிலைமையில் அதனுடைய தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு முன்பு கூட சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் வருகை தருவதற்காக வந்தார்கள். இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், ஈழ விடுதலைக்கு என்ன தீர்வு என்று சொன்னால், அந்த களத்திலே இன்றைக்கும் துடிப்போடு நாம் இருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் என்று சொல்லிவிட்டு இதோடு கூட சொல்லுகிறேன். பேசிக் கொண்டிருக்கிற நான் உங்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு தகவலுக்காக, விளம்பரத்திற்காக அல்ல, தற்புகழ்ச்சிக்காக அல்ல, நீங்களும் அப்படிப்பட்ட போராளியாக வர வேண்டும் என்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இலங்கை அதிபராக இருந்த ராஜபக்சே அவர்கள் இனப்படுகொலை என்று போட்டிருக்கிறோமே, இந்த இனப்படுகொலையை செய்த கொலைகாரன் இந்தியாவிற்கு வந்தார். எங்கே என்று சொன்னால் சாஞ்சிக்கு. சாஞ்சியிலே இருக்கிற பௌத்த விகாரத்திலே கும்பிடுவதற்காக வருகிறான் என்று சொன்ன நேரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கரூரிலே திராவிட இயக்க நூற்றாண்டு விழா மாநாட்டை நடத்தியது. இந்த செய்தியை பார்த்த அடுத்த நாள் தலைவர் வைகோ அறிக்கை கொடுத்தார். 3 நாளில் சாஞ்சியிலே ராஜபக்சேவுக்கு எதிர்ப்பாக கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்டத்தை
நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, 5 பேருந்துகளில் ஏறத்தாழ 400க்கும் அதிகமான தோழர்கள் பேருந்தில் புறப்பட்டு 4 மாநிலங்கள், சாஞ்சி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்களை நோக்கி எங்கள் தோழர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த பேருந்திலே பயணம் செய்ய முடியாத தோழர்கள் எங்களை போன்றவர்கள் தொடர் வண்டியிலே போடும். அப்படி தொடர் வண்டியிலே போகிற போது அந்த அரசாங்கத்தினுடைய அந்த துறை, புலனாய்வுத்துறை என்ன செய்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய தொடர் வண்டிகளிலே அந்த குறிப்பிட்ட தேதிகளில் மட்டும் தமிழ் பெயர் உள்ள யாரு வந்தாலும் சாஞ்சி வரைக்கும் அவனை அனுப்ப மாட்டான். மத்திய பிரதேசத்தின் தலைநகர் போபாலிலே அவங்களை பூரா இறக்கி விட்டு, அவன் சாதாரண பயணியா கூட இருப்பான், தமிழ் பேர் இருக்குல்ல, இவன் அங்கதான் போறான், இறக்குடா, கொண்டு போய் காவல்ல வை அப்படி வச்சாங்க. அதே மாதிரி நாங்க போனோம். எங்களோடு அந்த தொடர் வண்டியிலே ஒரு 18 தோழர்கள் இருந்தாங்க. எங்களையும் இறக்கினாங்க, ரயில் விட்டு இறக்குங்க. ஏங்க, நாங்க கடைசி வரைக்கும் பயண சீட்டு வச்சிருக்கிறோம், அதெல்லாம் இல்லை, அரசாங்க உத்தரவு போட்டிருக்கு, உங்களை கைது பண்ணிருக்கோம் அப்படின்னா. சரி பரவாயில்ல, மகிழ்ச்சி, இறங்கிட்டோம். 18 பேர் இறங்கணும். காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி, அவருடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு எங்களை 18 பேர் அழைச்சிட்டு போனாங்க. 18 பேர் அழைச்சிட்டு போன நேரத்தில் நல்ல வாய்ப்பா அவர் ஆங்கிலம் பேசினார். பல பேருக்கு ஆங்கிலம் தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆங்கிலம் பேசினதால நானும் அவரோட ஆங்கிலத்தில் பேசினேன். அப்ப அவர் சொன்னார், என்னங்க, புத்தர் எவ்வளவு பெரிய கடவுள், உலகம் பூரா பௌத்தத்தை அன்பு நெறியை சொன்ன தலைவர், அவர் வர்றதை எதிர்த்து நீங்க ஒரு கருப்பு கொடி காட்டுறீங்களா, இது சரியா அப்படின்னு அவர் ஆங்கிலத்தில் கேட்டார். நான் சொன்னேன், புத்தர் நல்ல தலைவர் தான், புத்த மதம் உயர்ந்த மதம் தான், ஆனால் புத்த மதத்திலேயே ஊடுருவி செய்து நாகார்ஜுனன் என்கிற ஒரு தனி பார்ப்பனர் அங்கே உள்ள போய் புத்த மதத்தையே ஹீனயானம் மகாயானம்னு மாற்றி புத்தரையே கடவுளாக்கி, அவர் கடவுளை பற்றியே கவலைப்படாதுன்னு சொல்லுவார், அவரையே கடவுளாக்கி புத்த நெறிக்கு விரோதமான கருத்துக்களை எடுத்து சொல்லி கலவரத்தை ஏற்படுத்தி அதனுடைய விளைவாகத்தான் பக்கத்திலே இருக்கிற இலங்கையிலே அவன் பௌத்தத்தை சொல்லுவானே தவிர பின்பற்றுகிறவன் அல்ல, இனப்படுகொலை என்று இன்றைக்கு நாம் போட்டிருக்கிறோமே, இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற அவரைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், பௌத்தத்தை எதிர்க்கவில்லைன்னு சொன்னேன். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டார். நாங்கள் கையிலே பத்திரிகைகள் கொண்டு சென்றிருந்தோம். திருகோணமலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலில் பிரம்மாண்டமான தேர், இங்கே எப்படி தமிழ்நாட்டிலே திருவாரூரிலே தேர் அழகாக இருக்கிறதோ, அந்த தேர் எப்படி சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி தமிழர்கள் சிற்பக்கலையிலே சிறந்தவர்கள், ஓவியக்கலையிலே சிறந்தவர்கள், வணிகத்திலே சிறந்தவர்கள், கலை பண்பாட்டிலே சிறந்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக அங்கே அவ்வளவு பெரிய தேரை உருவாக்கினானே, அந்த தேர் தயாரித்த அந்த அச்சு தொழிலாளி இருக்கிறாரே, அவரை அழைத்து வந்து இந்த கையாலே தானே இவ்வளவு பெரிய சிறப்பான தேரை நீ உருவாக்கினாய் என்று சொல்லி 2 கரங்களையும் வாளாலிலே சிங்கள கயவர்கள் வெட்டுகிறார்கள். அவன் 2 கையும் இழந்து போச்சு. அந்த படத்தை நாங்கள் எடுத்து போயிருந்தோம். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான கோயில்கள், பிள்ளையார் கோயில், சிவன் கோயில், முருகன் கோயில், அங்கெல்லாம் கலவரம் செய்து அந்த சிலைகளை உடைத்து, அப்படி உடைக்கப்பட்ட சிலைகளின் படங்களை அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் நாங்கள் காட்டினோம். இது என்ன கொடுமையா இருக்க, இது எந்த பத்திரிகையும் வரலையே, யாருமே சொல்லலையே. அதாங்க உலக இயல்பு. உண்மை எப்பொழுதும் வராது, பொய் தான் முதல்ல வந்து நிற்கும். நாங்கள் சொல்லுவது ஆதாரபூர்வமான செய்தி என்று சொன்ன உடனே கொஞ்ச நேரம் அவர் அப்படியே அசந்துட்டார், ஒண்ணுமே அவருக்கு சொல்ல முடியல. சரி என்று சொல்லி, இருந்தாலும் அரசு உங்களை கைது செய்ய சொல்லி இருக்கிறது, நீங்க அரசு வண்டியில வாகனங்களில் ஏறுங்கள் என்று சொன்னார்கள். அரசு வாகனங்களில் நாங்கள் ஏறணும். நாங்கள் சொந்து ஒரு திருமண மண்டபத்தில் எங்களை அடைத்தார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே போட ஒரு 500 பேர், அதில் சாதாரண பயணிகளும் இருந்தாங்க. அவங்களாம் வேற வேலைக்காக டெல்லி போறவங்க. அவங்க கிட்டே நாங்கள் சொன்னோம்,
பரவாயில்ல, மகிழ்ச்சி, இருங்க, நிறைய செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாள் தாமதமா போனாலும் பரவாயில்ல என்று சொல்லிவிட்டு அங்கே அமர்ந்தது மட்டுமல்ல தோழர்களே, அடுத்த நாள் காலையில தான் ராஜபக்சே வராரு. நாங்கள் மதியமே அங்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க. மாலையிலே ஒரு 5 மணிக்கு நாங்கள் இங்கிருந்து எங்கள் மறுமலர்ச்சி திமுக சார்பிலே இந்தியிலே துண்டறிக்கை அடிச்சிருந்தோம். ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்ல, தமிழ்ல சொன்னா அவங்களுக்கு விளங்காது இல்ல. இந்த ஈழ விடுதலைக்கான காரணங்கள் அடங்கிய துண்டறிக்கைகளை எடுத்துக்கொண்டு, எங்களுக்கு இந்தி தெரியாது கூட போற யாருக்குமே, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த போபால் நகரத்தில் ஒரு 5-6 கடை வீதிகளிலே நாங்க பாட்டுக்கு சென்று போய் அந்த துண்டறிக்கையை கொடுப்போம். சாலையில நடந்து போகிறவங்கிட்ட கொடுத்தோம். அதனுடைய தாக்கம் என்ன ஆயிற்று என்று சொன்னால், படிச்சு பார்த்துட்டு ஐயோ இலங்கையில இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குதா, இந்து மதத்தையே அழிக்கிறானா, பௌத்தர்கள் இவ்வளவு வெறியர்களா, இதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடக்குதா அப்படிங்கிற விழிப்புணர்ச்சி தீ இருக்கிறதே அருமை தோழர்களே. போபாலிலே இருக்கிற சாதாரண மக்களிடம் சென்றதனுடைய விளைவாக மறுநாள் காலையில் ராஜபக்சே அங்கே சாஞ்சிக்கு வந்துவிட்டு போன பிறகு அவர் எப்ப போகிறார் முடிவாச்சோ, அவர் விமானத்தில் டெல்லி சென்று டெல்லியிலிருந்து இலங்கைக்கு போய் சேர்ந்தார் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களெல்லாம் விடுதலை பண்ணாங்க. மண்டபத்தில் இருந்து நாங்க மண்டபத்திலிருந்து வெளியில வந்தோம். இந்த 500 தோழர்களோடு நாங்க இருந்து பாருங்க, 500 பேரும் அந்த மண்டபத்திற்கு வெளியிலே வந்து நின்று கொண்டு தமிழ் ஈழம் வாழ்க, பிரபாகரன் வாழ்க அப்படின்னு முழக்கம் போட்டோம். முழக்கம் போட்டது மட்டுமல்ல, நம்முடைய தோழர்கள் எவ்வளவு கெட்டிக்காரங்கன்னு சொன்னா, ஒரு சாக்கு பைய தயார் பண்ணி அதுல வைக்கோல் போற திருச்சி, அதுல ராஜபக்சேன்னு பேரை எழுதி ராஜபக்சே கொடும்பாவிய கொளுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த கொடும்பாவியும் கொளுத்தி அங்கே காவல்துறையில வந்து இங்க விடவே மாட்டான். நம்ம ஆள் இருக்கான இங்க இருக்கிற காவல்துறைக்கு அவ்வளவு பெரிய தேசப்பற்று நாட்டுப்பற்று எல்லாம் உண்டு. ஆனா அங்க அப்படி இல்லை. நாங்கள் போட்ட விதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கருத்துக்களை அவர்கள் மொழியிலே பேசிய பிறகு அவர்கள் புரிந்து கொண்டதால காவல்துறை அதிகாரிகளும் எங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த கொடும்பாவியை எரிக்க செய்து அந்த கூட்டத்திலே நாங்கள் எல்லாம் உரையாற்றி விட்டு, அவ்வளவு அரசு விருந்தினர்களை போல நாங்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு திரும்பினோம் என்று சொன்னால், ஈழ விடுதலை என்று சொன்னால் அதற்கு என்ன தீர்வு என்று பேசுகிற போது, இன்றைக்கல்ல அன்றைக்கு முதலே, ஏன் நம்முடைய அருமை சகோதரர் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களோடு இணைந்து நாங்கள் எல்லாம் திராவிடர் கழகத்தில் இருந்த காலகட்டத்தில் காற்சட்டை அணிந்த பருவத்திலேயே ஈழ விடுதலைக்காக ஈழ விடுதலை புலிகள் தோழமை இயக்கம் என்கிற பெயரிலே கடலூரிலே மிகப்பெரிய மாநாடு, அன்றைக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை அழைத்து பேச வைத்தோம். அந்த மாநாட்டிலே ஆசிரியர் வீரமணி வந்தார், நெடுமாறன் வந்தார், தலைவர் வைகோ வந்தார், காசியானந்தன் வந்தார். அப்படி அது அவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தியது மட்டுமல்ல, அவர்கள் போட்ட காலண்டர் நாட்காட்டி இருக்கிறதே, தமிழ் ஈழ விடுதலை புலிகள் சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த நாட்காட்டி, அந்த நாட்காட்டியை கையில எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியிட்ட பத்திரிகைகள், மாத பத்திரிகை, அங்கே மாதந்தோறும் நடக்கக்கூடிய செய்திகளை விளக்கக்கூடிய ஏடுகள், இதை எடுத்துக்கொண்டு ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வைத்துக் கொண்டு அந்த தொலைக்காட்சி பெட்டியிலே அந்த டெக்குன்னு சொல்லுவாங்க, இப்ப அந்த கருவியை மறைஞ்சு போச்சு, அந்த கேசட், அதை எடுத்துக்கொண்டு ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து சாலையிலே நின்று கொண்டு அந்த ஈழ விடுதலை போராட்டம் தொடர்பான அந்த படத்தை முதலிலே போட்டு காட்டி, பிறகு எங்களை போன்ற தோழர்கள் பேசி, அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் அருமை தோழர் வேல்முருகன் அவர்கள் எங்களோடு துணை நின்றவர். நான் எண்ணி பார்க்கிறேன், அப்படிப்பட்ட தம்பி இன்னைக்கு ஒரு இயக்கத்திற்கு தலைமை தாங்கி, தமிழக வாழ்வுரிமை இயக்கம் கட்சி என்கிற கட்சிக்கு தலைமை தாங்கி, தமிழின உணர்ச்சிக்காக சட்டமன்றத்திலே சங்கநாதம் செய்து உங்களை போன்ற இளைஞர்களை திரட்டி அரசியல் தளத்திலே நாம் எங்கே நிற்கிறோம், எத்தனை இடங்களே பெற்றிருக்கிறோம், எத்தனை இடங்களிலே வென்றிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட உணர்வாளர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த உணர்வாளர்கள் நேற்றுக்கு இருந்ததை போல இன்றைக்கும் நாளைக்கும்
தமிழ் காக்கும் ஒரு சேனையாக தமிழக வாழ்வுரிமை கட்சி அமையும் என்கிற விதத்தில் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அருமை தோழர் வேல்முருகன் அவர்களை எண்ணி பார்க்கிறேன். அவரோடு துணை நின்ற நம்முடைய அருமை தோழர் திருமாவளவன் அவர்களை எண்ணி பார்க்கிறேன். நாமெல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கிற நேரத்தில் தமிழ் ஈழத்திற்கு என்ன தீர்வு என்று கேட்டால், என்ன தீர்வு என்பதை அருமை தோழர்களே, 2011ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் முதல் நாளில் பெல்ஜியம் நாட்டினுடைய தலைநகரில் பிரசல்ஸில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டின் பெயர் என்று சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட மாநாடு. மாநாடு ஐரோப்பிய ஒன்றியம் என்று சொன்னால் நம்முடைய ஆசிய கண்டத்தில் இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இருந்து வருகை தந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் தலைவர் வைகோ அழைக்கப்பட்டிருந்தார். அவர் போய் அந்த கூட்டத்தில் பேசினார். இன்னைக்கு என்ன தீர்வு என்று நாம் கேட்டிருக்கிறோமே, அந்த கூட்டத்திலே தீர்வாக அவர் சொன்னார், தமிழீழ சிக்கலுக்கு, தமிழீழ விடுதலைக்கான தடையை அகற்றுவதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால், ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த பொது வாக்கெடுப்பு என்பது ஈழத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழீழ பகுதிகளிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும். இரண்டாவது, ஈழத்திலே இருந்து வெளியேறி போன, வெளியேற்றப்பட்ட, புலம்பெயர்ந்த தமிழீழ மக்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். லண்டனில், ஆஸ்திரேலியாவில், ஜெர்மனியில் என்று உலகம் பூரா இருக்கிறாங்களே, எங்கெங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு வாக்குப்பெட்டி வைத்து அங்கிருக்கக்கூடிய தமிழீழ மக்களை வாக்களிக்க செய்து, இந்த தமிழ் ஈழத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லையா என்று வாக்கு கேட்டு, அந்த வாக்கிலே பெரும்பான்மையான மக்கள் நாங்கள் தமிழ் ஈழத்தை தான் ஆதரிக்கிறோம் என்று சொன்னால், தமிழ் ஈழத்திற்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தமிழ் ஈழத்தை ஆதரிக்கவில்லை என்று சொன்னால், குறைவான வாக்கு அளித்தார்கள் என்று சொன்னால், நீங்க ஈழம் கொடுக்க வேண்டாம், இது சிங்கள அரசாங்கமாக இருக்கட்டும், அவர்களே ஆளட்டும் என்று சொன்னார்கள். இந்த கருத்து கூட அருமை தோழர்களே எங்கிருந்து தோன்றியது என்று சொன்னால், தலைவர் 2011ஆம் ஆண்டிலே சொன்னார். 1976ஆம் ஆண்டில் வட்டுக்கோட்டை என்கிற ஈழத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் மே திங்கள் 14ஆம் தேதி இங்கே எல்லோரும் சுட்டிக்காட்டினார்களே, தந்தை செல்வா அவர்கள், இந்தியாவிலே தந்தை என்று சொன்னால் காந்தியை சொல்லுகிறோம், திராவிட இயக்கத்திலே தந்தை என்று சொன்னால் ஐயா பெரியாரை சொல்லுகிறோம், ஈழத்திலே தந்தை என்று சொன்னால் பெரியாரும் காந்தியும் இணைந்த வடிவமாக அந்த நாட்டு உரிமைக்காக கிளர்ந்திருந்த செல்வா அவர்கள் தலைமையில் நடந்த மாநாட்டில் அவர்கள் தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானம்? இனி இலங்கையோடு எங்களால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. என்ன காரணம்? இங்கே சிங்கள மொழி திணிக்கப்படுகிறது, எங்கள் பள்ளிகளிலே தமிழ் மொழிக்கு வாய்ப்பில்லை, தமிழனுக்கு வாய்ப்பில்லை, ஆட்சியிலே அதிகாரத்திலே எங்களுக்கு பங்கில்லை, நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம், மூன்றாம் தர குடிமக்களாக நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம், எனவே எங்கள் பகுதியிலே நாங்கள் வசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த நாடு எங்கள் நாடு. கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து பிழைக்க போனவனா இருப்பான், ஆனால் ஈழம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழ்ந்த பகுதி. அந்த நாட்டு விடுதலைக்கு எப்படி இங்கே இந்தியாவிலே விடுதலை போராட்டத்திலே காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுத்தார்களோ, ஐயா பெரியார் குரல் கொடுத்தாரோ, அதே மாதிரி தான் அருமை தோழர்களே, ஈழத்திலே நடந்த அந்த நாட்டு விடுதலை போராட்டத்தில் சிங்களவர்களுக்கு இணையாக தமிழர்களும் போராடுறாங்க. ஆனால் கிடைத்த விடுதலை சிங்களவனுக்கு கிடைத்தது, தமிழனுக்கு கிடைக்கல, அதிகார மாற்றமாக போய்விட்டது. அதைத்தான் தலைவர் வைகோ லண்டனிலே நடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எப்படி பிரசல்ஸிலே பேசினாரோ அதே மாதிரி லண்டனிலே போய் பேசினார். அறிவாசான் பெரியார் லண்டனிலே போய் தொழிலாளர்கள் சேர்ந்த ஒரு கிளர்ச்சியிலே பேசுறாரு. நீ உலக மக்களுக்கெல்லாம் உலக ஜனநாயக தொட்டில் சொல்ற லண்டன் நாட்டில் இருந்து கொண்டு நான் கேட்கிறேன், நீ உலகத்தை மதிக்கிறது இருக்கட்டும்,
உலகத்தை பூரா நீ கையெடுத்து படை நடத்தி நாட்டை பிடிப்பது இருக்கட்டும், உங்க ஊர்ல இருக்கிற தொழிலாளி பட்டினிக்காக போராடுறானே, உரிமை இழந்து குரல் கொடுக்கிறானே, அவனை கவனிக்காத ஒரு அரசாங்கமா எங்க கேட்கிறாரு? லண்டன்ல போய் தொழிலாளர்கள் மத்தியிலே பெரியார் முழக்கமிட்டு அந்த நாட்டு அரசுக்கு எதிராக தொழிலாளர் விடுதலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தலைவர் தந்தை பெரியார். அவரது வாரிசாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் வைகோ அவர்களும் லண்டனிலே நடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலே பேசுகிற போது சொன்னார், ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறேன். அதற்கு முன்பாக ஈழத்தமிழர் சிக்கலுக்கு யார் காரணம் என்று சொன்னால் நீங்கள் தான். நேரடியாக சொன்னார். எதிரே அமர்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து சொன்னார், நீங்க தான் அவ்வளவுக்கு காரணம். இந்த நாட்டு விடுதலைக்கு எங்காலும் தானே போராடினா, தமிழன் தானே போராடினா. ஆனா விடுதலை பெற்ற உடனே அந்த அதிகாரம் சிங்களவன் கையிலே போய் சேர்ந்தது. எங்கள் தமிழன் அனாதையாக்கப்பட்டான், அடிமையாக்கப்பட்டான், அடக்கி ஒடுக்கப்பட்டான், உரிமை இழக்கப்பட்டான். எனவேதான் அவர்கள் தனிநாடு கேட்கிறார்கள் என்கிற விளக்கத்தை தலைவர் வைகோ அவர்கள் சொன்னார்களே, அதையே வட்டுக்கோட்டையிலே தந்தை செல்வா தீர்மானமாக போட்டார். தீர்மானமாக போட்டது மட்டுமல்ல, தீர்மானமாக போட்டது 1976. 1977ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் வருகிறது, இலங்கையிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். அப்படி இலங்கையில் நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே தமிழரசு கட்சி என்று குறிப்பிட்டார்கள் தமிழ் அமைப்புகள் ஒரு அறிக்கை, தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறார்கள். என்ன அறிக்கை? இலங்கை தீவிலே வாழக்கூடிய தமிழர்களே, நீங்கள் நிறுத்தக்கூடிய நம்முடைய தமிழர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் இந்த சிக்கலுக்கு நாம் கொடுமைப்படுத்துவதற்கு, அலட்சியப்படுத்துவதற்கு தீர்வு தமிழ் ஈழம்தான். எனவே தமிழ் ஈழத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், தமிழ் ஈழத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், இதுதான் எங்கள் நோக்கு என்பதை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்ள, வேட்பாளராக போட்டியிட்ட அத்தனை பேருமே தமிழ் ஈழத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்ல, வாக்களித்த மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு 19 தொகுதிகளிலே போட்டியிட்ட தமிழ் அமைப்புகள் 18 தொகுதியிலே வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால், தமிழ் ஈழம் என்பதை அந்த நாட்டு மக்கள் தேர்தல் களத்திலேயே ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை எவரும் மறந்துவிட முடியாது. அது 77 83 ஒரு தேர்தல் வந்தது, அது உள்ளாட்சி தேர்தல். அந்த உள்ளாட்சி தேர்தலிலே என்ன நிலைமை என்று சொன்னால், விடுதலை புலிகள் இயக்கம் சொன்னது, தலைவர் பிரபாகரன் சொன்னார், இந்த தேர்தலிலே யாரும் வாக்களிக்காதீர்கள், இந்த தேர்தலிலே யாரும் பங்கேற்காதீர்கள். ஏன் என்று சொன்னால், தமிழ் ஈழத்தை ஆதரித்து 18 தொகுதியிலே வாக்கு பெற்று அந்த கொள்கை வெற்றி பெற்ற பிறகும் கூட சிங்கள அரசு அதை கிஞ்சிற்றும் பொருட்படுத்தவில்லை. எனவே இந்த தேர்தலில் தமிழ் ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தலை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் புறக்கணிக்கிறோம் என்கிற முடிவுக்கு வாருங்கள் என்று தலைவர் பிரபாகரன் அறிக்கை விடுக்க, அதனை ஏற்றுக்கொண்டு தோழர்களே, இலங்கை தீவில் ஒட்டுமொத்த தமிழகமும் அந்த தேர்தலை புறக்கணித்தது என்று சொன்னால், தமிழ் ஈழ விடுதலை என்பதை தேர்தலிலே ஓட்டு போட்டும் காட்டியிருக்கிறார்கள், தேர்தலிலே புறக்கணித்தும் காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஈழம் கிடைக்கணுமா வேண்டாமான்னு அவல்ல முடிவு பண்ணோம், நீங்க என்னங்க முடிவு பண்றீங்கிறான். ஈழ மக்களும் நாங்களும் ஒன்னா இருக்கிற போது எங்க பிள்ளைங்க எப்படி நல்லா இருக்கணும்னு நாங்க கவலைப்பட மாட்டோமா? இதுக்கு ரொம்ப மேம்போக்கா பேசுறிய, உன்னுடைய பங்கு என்ன? ஈழ மக்களுக்காக நீ என்ன செஞ்சிருக்க? அது மட்டுமல்ல, அந்த கொடுமைகள் என்று சொல்லும் போது வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, நாம சொல்லல. அருமை நண்பர்களே, இங்கே கூட பெரியார் சொல்லி கோடிட்டு காட்டினார், நேரம் இல்லை, சுருக்கமா சொல்லி முடிக்கும் நினைக்கிறேன். ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஐநாவை பற்றி நல்ல தோலுறுத்தி காட்டினார் தனியரசு. ஐநா மன்றம் எப்படிப்பட்ட மன்றம்னு
இருந்தாலும் என்ன பண்றது, போலீஸ்காரன் சரியில்லாதவனா கூட இருப்பான். நம்ம புகார் கொடுக்கறது அங்கதானே போய் கொடுக்கணும். நீதிபதி பெரிய ஆர்எஸ்எஸ் காரனா கூட உட்கார்ந்து இருப்பான். நம்ம இப்ப திருப்பரங்குன்றத்தில் சொன்ன மாதிரி என்ன பண்றது, நம்ம நீதிபதிக்கு தானே போய் புகார் கொடுக்கணும். அப்படி பார்க்கிற போது ஐநா மன்றத்துடைய பொதுச் செயலாளர் பான் கி மூன் 2009 மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது. அதற்கு பிறகு அவர் ஒரு குழுவை அமைக்கிறார். 3 பேர் கொண்ட குழு, மார்க்சி ட்ரூஸ்மன், ஸ்டீபன் ராட்னர், யாஸ்மின் சூசா. இந்த 3 பேரும் மனித உரிமை போராளிகள், சாதாரணமானவங்க இல்லை. அவர் தமிழரே பேரை பார்த்தாலே தெரியும். அவன் மொழியால் தமிழன் அல்ல, இனத்தால் தமிழன் அல்ல, நாட்டால் தமிழன் அல்ல. அவன் ஒரு மனித உரிமை போராளி. அந்த 3 பேரையும் கூப்பிட்டு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து, நீங்கள் இலங்கை தீவுக்கு செல்லுங்கள், போர் நடந்த பகுதிக்கு செல்லுங்கள், அங்கே நடந்த நிகழ்வுகளை தயாரித்துக் கொண்டு வாருங்கள், என்ன நடந்ததுன்னு உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஐநா பொதுச் செயலாளர் சொல்லி அனுப்பிய பிறகு, அருமை தோழர்களே, 2011 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 25ஆம் தேதி அந்த அறிக்கையை கொடுத்திருக்காங்க. ஆங்கிலத்தில் கொடுத்த அறிக்கை தமிழிலேயும் வந்திருக்கிறது. நம்முடைய அமைப்புகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலே சொல்லி இருக்கிறது என்னது, செஞ்சிலுவை சங்கத்தினுடைய கப்பல் வருகிறது. செஞ்சிலுவை சங்கம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு யுத்தம் நடக்கிற போது கையடிப்பட்டவன், கால் அடிப்பட்டவன், அவனுக்கு மருந்து கொடுப்பதற்காக வரக்கூடிய நிறுவனம். அவன் அடிப்பட்டவன் யாராயிருந்தாலும் துடிச்சு போவான். சிங்களவனாயிருந்தாலும் கவலைப்படுவான், தமிழனாயிருந்தாலும் கவலைப்படுவான். அப்படி வந்த சிங்கள அந்த செஞ்சிலுவை சங்கம் இருக்கிறதே, அவர்கள் அனுப்பிய கப்பலிலே குண்டு வீசி இருக்கிறார்கள் சிங்களவன். இது உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. மருத்துவமனை, புட்டுமத்தாளன் மருத்துவமனை, இங்க ஜிப்மர் மருத்துவமனை மாதிரி, நகராட்சி மருத்துவமனை மாதிரி, அந்த மருத்துவமனைக்கு இந்த ஆய்வுக்குழு போகுது. மருத்துவமனையிலே கை அடிப்பட்டவன், கால் அடிப்பட்டவன், வரிசையா நூற்றுக்கணக்கான ஆள் அடுக்கி வச்சிருக்கான். அப்படி அடுக்கி வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், மயக்க மருந்து கொடுக்கணும், ரத்தம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அறுவை சிகிச்சை செய்வாங்க. மயக்க மருந்து கொடுக்கிறதுக்கு எந்த வசதியும் இல்லை, ரத்தம் கொடுப்பதற்கு எந்த வசதியும் இல்லை. அந்த மருத்துவர்கள், அருமை தோழர்களே, மயக்க மருந்து கொடுக்காமலே கையிலே காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த காயத்தை கத்தியாலே சீவி விட்டு எவ்வளவு வலி இருக்கும் பாருங்க. அதற்கு மருந்தை போட்டு மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்கிற காட்சியை அவர்கள் பார்த்துவிட்டு பக்கத்திலே உடல் சரியில்லாமல் இந்த சலைன் மூலமாக மருந்து செலுத்துவாங்க, குளுக்கோஸ் கொடுப்பாங்க. அப்படி குளுக்கோஸ் கொடுக்கிற பாட்டில மருத்துவமனைக்கு போனீங்கன்னா தெரியும், அந்த கட்டிலுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு அதில் தொங்கும். அங்க எந்த ஸ்டாண்டும் இல்லை, எந்த கட்டிலும் இல்லை. இந்த சலைன் பாட்டில, குளுக்கோஸ் பாட்டில பக்கத்தில் இருக்கிற மரத்தடியில, கிரவுண்டில், மைதானத்தில் இருக்கிற மரத்தடியில அவனுடைய யார் பாதிக்கப்பட்டானோ அவன் உறவினர் கையில எங்க அப்பா அடிபட்டிருக்காரு சொன்ன அந்த புள்ள கையில அந்த மருந்து குளுக்கோஸ் பாட்டில கொடுத்து அவன் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அந்த சொட்டு சொட்டா மருந்து இறங்கிட்டு இருக்கு, அதை பார்க்கிறான். வேலிக்கு அப்பாலே அடிபட்ட அந்த தோழர்கள் கதறான். ரோட்ல நடந்து போறவனை பார்த்து, ஐயோ கை அடிபட்டு போச்சே, கால் அடிபட்டு போச்சே அப்படின்னு கதறான். அந்த சாலையில நடந்து போற மக்கள் இருக்கான் பாருங்க, திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்த்தா ராணுவம் சுடும், அந்த பயத்திலே போறான். இதையெல்லாம் அந்த காட்சியிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அம்பலவாணன் பூக்கணை, அது ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு பால் பூத்து, பால் கொடுக்கிறோம் பாருங்க, பால் விற்பனை பெற ஆவின் பூத் பால் சொல்றோம் பாருங்க, அதே மாதிரி இடம். அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பால் வாங்கிறதுக்காக, குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்காக குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அந்த கியூல நின்று படம் வாங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்க கொண்டு போடுறான். அந்த தாயும் செத்து மடிகிறாள், அந்த குழந்தையும் செத்து மடியுது. பால் பாட்டில் கிடக்கு, பாலுக்கான டோக்கன் சீட் இருக்கு பாருங்க, அது கிடக்கு. அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து காட்டுறான். அது மட்டுமல்ல, லண்டனில் இருக்கக்கூடிய சேனல் 4 என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி, அவன் ஒரு வீடியோவை எடுத்து போடுறான். என்னைக்கு? 2009
ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இந்த இன அழிப்பு போர் நடந்த சூட்டோட சூட்டா செய்தி இதெல்லாம் சான்றாக கொடுக்கிறாங்க. அதில் காட்டுறா இசை பிரியா என்கிற அருமையான நம்முடைய குடும்பத்து பிள்ளை. அந்த சகோதரியை பார்த்தாலே பாச உணர்ச்சியாலே நாம் அவ்வளவு கண்ணீர் சொல்லுவோம். அவ்வளவு அழகான பெண்ணு, இசை, நாட்டியம், நடனம் எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு. செய்தி வாசிக்கக்கூடிய தொலைக்காட்சியிலே செய்தி வாசிக்கக்கூடிய அந்த சகோதரியை 12 சிங்கள காடையர்கள் ஒன்றாக சேர்ந்து கற்பழித்தது மட்டுமல்ல, அதை பார்த்து கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரருடைய ஒரு மகள் அகல் பேரை பாருங்கய்யா. அகல்னு நம்ம அகல் விளக்கு ஏத்துவோம், பேரு அகல்னு பேர் வச்சிருக்க அந்த சகோதரி. அந்த குழந்தைய 4 மாச குழந்தைய முதல்ல இசைப்பிரியாவுக்கு முன்னாலே வெட்டி கொள்றான். வெட்டி கொள்றதுக்கு மனசு வருமா? கொள்றான். அது மட்டுமல்ல, நம்முடைய ராணுவ வீரர்களை பிடித்துக் கொண்டு அழைத்து கொண்டு வந்து அவனுடைய கண்ணை கட்டி விட்டதை கண்ணை அவிழ்த்து விட்டு 2 கையையும் பின்புறத்திலே கட்டிவிட்டு உடையை அம்மனப்படுத்தி ஒருத்தரை கொலை பண்ணா கூட உயிர் நீப்பின் வாழா கவரிமான்னு சொல்றான் பாருங்க. அப்படி உயிருக்கு இணையாக மானத்தை நினைக்கிற மக்கள் நம்முடைய தமிழ் மக்கள். அவன் என்ன செய்யறான்? கொல்றதுக்கு முன்னாடி இதையும் செய்யணும் என்று சொல்லி அவனை நிர்வாணப்படுத்தி அவர்களை பிங்கையை கட்ட வைத்து பின்னாடி இருந்த ராணுவ வீரர்கள் அந்த இயந்திர துப்பாக்கியால கடகடன்னு சுடுறான். அப்படியே பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விடறான். எவ்வளவு பெரிய காட்சி! இதையெல்லாம் அந்த லண்டன் அந்த சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டதை காட்டலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் அருமை தோழர்களே, இது அவன் சொன்னது மட்டுமல்ல, ஐநா போட்ட குழு அறிக்கை கொடுத்தது மட்டுமல்ல, இது தொலைக்காட்சியிலே வந்த பிறகு தலைவர் வைகோ அவர்கள் அந்த வீடியோ காட்சியை எடுத்துக்கொண்டு வாஜ்பாய் வீட்டிற்கு போனார், அத்வானி வீட்டிற்கு, அப்பெல்லாம் அவங்க ஆட்சி நடக்கிறது, சந்திரபாபு நாயுடு வீட்டிற்கு போனாரு, டெல்லியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் வீட்டுக்கும் போய் ஈழம் பற்றி எழுகிறது, எங்கள் இனப்படுகொலை நடக்கிறது, இதையெல்லாம் பாருங்கள் என்று காட்சிப்படுத்தினார். அப்படிப்பட்ட நேரத்தில் அருமை தோழர்களே, இது உலகத்தின் கதவை தட்டுவதற்கு ஜெர்மனி நாட்டில் இருந்து, அவன் யாரு? ஜெர்மனிக்கார, நம்மாலா தமிழனா, தமிழ் பேசுற நாடா? ஆனால் ஜெர்மனியும் அவரோடு சேர்ந்து 16 நாடுகள் ஒன்றாக இணைந்து ஐநா மனித உரிமை ஆணையத்திற்கு ஒரு அறிக்கை கொடுக்கிறது. என்ன அறிக்கை அது? உலகத்திலே எந்த நாட்டிலும் நடக்காத கொடுமை அங்கே ஈழத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் என்கிற காரணத்திற்காக அந்த போராளிகளை மட்டுமல்ல, பொதுமக்களையும் கொல்லுவது, கற்பழிப்பது, சொத்துக்களை சூறையாடுவது, மருத்துவமனைகளிலே கொண்டு வீசுவது, வழிபாட்டு தலங்களிலே கொண்டு வீசுவது, அதே மாதிரி ஆலயங்களிலே பள்ளிகளிலே கொண்டு வீசுவது. செஞ்சோலைன்னு ஒரு சோலையா, பேரு பாருங்க. அவன் தமிழெல்லாம் அவங்கிட்ட கத்துக்கணும். நம்ம அருமை சோலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். செஞ்சோலை என்று சொன்னால் போரிலே அடிபட்டு அவர்கள் யுத்தத்திலே களத்திலே செத்து போனவுடைய புள்ள, கை கால் இழந்தவுடைய புள்ள, குடும்பம் நடத்த முடியாதவுடைய புள்ள, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தலைவர் பிரபாகரன் அந்த செஞ்சோலையிலே இடம் கொடுத்து அவருக்கு 1000 வேலை இருந்தாலும் வாரத்திற்கு ஒரு நாள் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து அவர்களோடு சாப்பிட்டு அவர்களோடு பழகி அந்த பிஞ்சு குழந்தைகள் இருக்கிறதே, நம்ம அப்பா செத்தாலும் பரவாயில்ல, தம்பி தலைவர் பிரபாகரன் இருக்கிறார் நம்மை காப்பாற்றுவதற்கு, ஈழ தேசத்தை மட்டுமல்ல நம்மையும் காப்பாற்றக்கூடிய தலைவர் பிரபாகரன் என்கிற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வந்ததே. அப்படிப்பட்ட செஞ்சோலை என்கிற இடத்திலே அருமை தோழர்களே 160 சிறுவர் சிறுமிகள்